கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இந்த அமைப்பினுடைய ஆரம்ப விழாவுக்கு வருகை இருந்திருக்கு. முன்னால் இருக்கிறவங்க, மேடையில் இருக்கிறவங்க, இன்னும் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கேஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வைக்கும்போதே நான் வந்து ஒரு சின்ன அபிப்பிராயத்தை சொன்னேன். என்னென்னா, இது சிம்பிளான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஏன்னா ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டருக்கும் கேஸ்டிங் டைரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் போய் ஒவ்வொரு கம்பெனிலையும் கதை என்ன எதுன்னு சொல்லி கேட்டு அந்த காஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி கதை சொல்ல ரெடியாக இருக்கான்? யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் சொன்னாலும் அடுத்தது இவங்க போய் ஆர்டிஸ்ட் கொண்டு வர்றான்ட்டு இவங்களே போய் படம் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நானே ஒரு கதையை சொல்லி இங்கே பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் இதாக போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போனார். அங்கே தனியாக ஒர்க் பண்ணி அங்கே படமே வந்துடுச்சு ஆந்திராலேருந்து. அப்புறம் பார்த்தா இங்கே டப்பிங் பண்ண போகிறாங்கன்னு. என்னடா இது அப்படின்னா, நீங்கள் சொன்னதான் எங்கிட்டே திருப்பி கேட்டாங்க. ஸோ அதனால் கேஸ்டிங் டைரக்டர்னால் முதல்ல டைரக்டர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க எங்களுடைய படத்தினுடைய கதை இதுக்கு எந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கு. ஏன்னா கேஸ்டிங் டைரக்டர் அப்படிங்கிறவங்க சும்மா புதுசாக கொண்டு போய் ஆளுகளை கொண்டு வர்றது அல்ல. ஏன்னா சினிமாவில் இருக்கவங்களே யார் யாரெல்லாம் என்னென்ன டேலண்ட் இருக்குது, என்ன அவங்களுக்கு என்ன இமேஜ் இருக்குது, என்ன அப்படிங்கிறத டைரக்டர்ஸை விட நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அவன் தான் கேஸ்டிங் டைரக்டர். அவனால் சொல்ல முடியும், இதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் தவிர்த்து வேறு யாரும் ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலீஷ் படங்களில் அதுதான். போய் அவங்ககிட்ட கொண்டு போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டா அவன் முதல்ல பார்த்துட்டு இதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா, சாரி சார், இந்த ஆர்டிஸ்ட்டு கிடைக்க மாட்டார், 1 வருஷம் ஆகும், அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னா அவன் ஆல்டர்னேட்டிவ் சொல்ல மாட்டான். முதல்ல இந்த ஆளை போய் ட்ரை பண்ணி பேசிட்டு சொல்லு அப்படிமா. அப்புறம் போய் இது மாதிரி 1 வருஷம் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பண்ணலாம், இந்த கதைக்கு தப்பு இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எங்கள் பட்ஜெட்டு தாங்காது, ப்ரொடியூசர் எல்லாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் ஆல்டர்னேட்டிவே சொல்லுவான். அந்தளவுக்கு. அதனால தான் அவனுக்கு தனி கார்டே போடுறாங்க. டைரக்டருக்கு போடுற மாதிரி கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லி தனி கார்டே போடுறாங்க. ஸோ அவ்வளவு பெரிய பொறுப்பான ஒரு யூனியனாக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் இதில் பேர் வாங்கணும். ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது 10 வருஷம் 15 வருஷமாகவே மனோஜ் கிருஷ்ணா எனக்கெல்லாம் படத்தில் அந்த ஹெல்ப் நிறையா பண்ணியிருக்காரு. ஏதாவது ஆர்டிஸ்ட் வேணும், எனக்கு புதுசு வேணும் அப்படிங்கிறதோ, வேறு யாராவது இந்த செகண்ட் ரோலுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்துலலாம் மனோஜ் கிருஷ்ணா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு இவங்கெல்லாம் கொஞ்சம் டேலண்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே 10-15 வருஷமாகவே அவர் அந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் இப்போ சுந்தரராஜன் இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதனால் இப்போ இது செய்கிறது பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இதில் ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் புதுசு மட்டுமே கொண்டு அவங்களுக்காக பண்ணுறது அல்ல. அமைப்பு அப்படின்னு சொல்லி யூனியன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும் போது இது சினிமாவுக்கு சர்வீஸ் பண்ணுற யூனியனாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது, அது செய்யணும். அதே நேரத்தில் சினிமாவுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் அவங்க என்ன ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது என்னன்னு சொல்லி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளை நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சினிமாவிலெல்லாம் அர்ச்சனாலாம் பேசும்போது சொன்னாங்களே, இவர் நம்பியார் சார் இப்படி தான் நல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி தவக்கலையெல்லாம் வரும்போது அந்த நேரத்தில் எனக்கு கேரக்டர் இல்லை. ஆனால் அவனை பார்த்தோன்னே அவங்ககிட்ட பெக்குலியராக அவனை பார்க்கும்போது ஒரு டைப்பாக இருந்தான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னா அவன் டான்ஸ் ஆடி காமிச்சான். அவனுக்கு தெலுங்கு தான் தெரிஞ்சது, தமிழ் தெரியல. ஆனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. அவனுக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தான், டேலண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் எப்போ வருதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் முந்தான முடிச்சு வரும்போது தான் அவனை கூப்பிட்டு வாடான ஊர்வசியோட 3-4 பசங்க இருக்காங்க, அதில் ஒரு முக்கியமான பையனை நீங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
ஸோ அவனுக்கு வந்து எனக்கு 2 வேலை என்னென்னா, ஒரு தடவை தெலுங்கில் அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது, அதனால் தெலுங்கில் ஒரு தடவை சொல்லி தெலுங்கில் அவனை ஆக்ட் பண்ண வச்சு, அவன் தெலுங்கில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு தமிழில் ட்ரைனிங் பண்ணுங்கப்பா அப்படிம்பேன். அதுக்கப்புறம் அவங்க தமிழில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி டப்பிங் அதே மாதிரி அவனுக்கு வந்து எனக்கு எதோ வாய்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து எதுவுமே சரியாக வரல. ஸோ இவன் தான் கரெக்டாக இருப்பான், இவன் பேசினா தான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு மைக் உயரத்துக்கு இல்லாதனால அவனுக்கு ஒரு 1.5 அடி 2 அடிங்கிறது இல்லை, 4 அடிக்கு 5 அடிக்கு வந்து அவனுக்கு பெரிய ஸ்டூலு சேரெல்லாம் போட்டு அது மேலே அவனை உட்கார வச்சு பேச வச்சு இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உழைக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாங்க. இவங்க ஹைதராபாடு, இவங்க இன்னொருத்தர் பார்த்தா சீன மந்திரவாதி மாதிரி இருந்தார் அவர் முன்னால். அதான் எனக்கு யாருன்னு தெரியல, அவர் முன்னால் நின்னார், விஷ் பண்ணார், வந்தார், அப்புறம் இங்கே வந்தார். அப்புறம் கேட்டேன், அதான் லுக்மேன் கரெக்டாக ஒரு லுக்கே வேறு மாதிரி தான் இருந்தது. அவர் கேரளாலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அவரே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. கன்கிராச்சுலேஷன்ஸ். ஓகே நல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைப்புக்காக வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லபடியாகவும் நிதானமாகவும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அமைப்புக்கும் நல்ல பேர் வரும், அமைப்பு மூலமாகவும் நிறைய பேர் சினிமாவுக்கு நல்ல ஆட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை இதுக்குள்ளே இழுத்து போட்டிங்க, அதனால் நானும் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராகிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன இங்கே வரும்போது என்னென்னா, வயசான ஓல்டு கெட்டப் மாதிரி என்ன ஷூட்டிங்லேருந்து அப்படியே வந்துட்டேன் அங்கேயும் இருந்து. அதனால் இப்போ வீட்டில் போய் வாங்கிட்டு போகிறேன் நான். என்னங்க அது ஒரிஜினலாகவே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நினச்சி போச்சு அப்படிம்பாங்க. இல்லை அதில்ல சொல்கிற விளையாட்டுக்கு இல்லைன்னாலே ஏஜ் இருக்குதில்ல, அது ஒன்று தெரியுமில்ல எல்லாத்துக்கும். என்ன என்றைக்குமே இளமையாகவே இருந்துட்டு இருக்க முடியும், மனசில் வரல இளமையாக இருந்துகிட்டு இருப்போம், அது வேறு. அதனால் வேறு வழி இல்லாமல் ஷூட்டிங்லேருந்து அந்த டைம் பாராகி போகும் அப்படிங்கிறதுனால உளுந்தடிச்சு எப்படியோ ஓடி வந்துட்டேன். அதனால் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி உருவாங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் வச்சுறாங்க. இல்லை நான் நினச்சே பார்க்காத நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நமிதாலாம் அதில் ஒரு பாட்டா. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வணக்கங்கள். அதிலே என்னுடைய அன்பும் மரியாதையும் கலந்திருக்கிறது. முதலில் இந்த அமைப்பை உருவாக்கியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கூடவே எச்சரிக்கையும் கூட. இந்த அமைப்பை பற்றி அல்ல, இந்த செயல்பாடுகளை பற்றி நானும் மனோஜும் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினோம். எனக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு அமைப்பாக இது தெரிகிறது. ஏனென்றால் இதில் காணப்படும் 2 முகங்கள், மனோஜ் கிருஷ்ணா, என் அருமை சகோதரி ராணி சுதா இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், பட் அவங்க சார்பா அர்ச்சனா வந்திருக்காங்க. நாங்கள் மூவரும், நான், மனோஜ் கிருஷ்ணா, அர்ச்சனா அவர்கள் 3 பேரும் திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்தவர்கள். ஒரு நடிகனுக்கு என்ன பயிற்சி வேண்டும் என்பதை அந்த கல்லூரி கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் அதை தேடி தேடி அந்த மரத்தின் கீழே, டீ கடையின் முன்னாலே, அந்த மாடர்ன் பிரெட் ஃபேக்டரியின் முன்னாலே நாங்கள் தேடி தேடி நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுதான் எங்களை இந்த இடத்தில் வந்து நிற்க செய்திருக்கிறது, வேறு எதுவும் அல்ல. ஆகையால் இந்த இருவரும் இருக்கின்ற இந்த அமைப்பு நிச்சயமாக மிகச்சிறப்பாக
செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். காஸ்டிங் டைரக்டர் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்றால் எந்த அளவிற்கும் இல்லை. நான் சொல்லுகின்றேன் தோழர்களே, சினிமாவில் இருக்கிற எல்லோருக்கும், மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இவர்களாக இருக்கட்டும், அவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது. இன்று நம்முடைய தமிழ் சினிமா மிக பெரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. என்னை தலைவர் என்கிறார்கள், நிரந்தரம் என்கிறார்கள், அதெல்லாம் எனக்கு வேணாம். என சினிமாவை பற்றி அக்கறைப்படுகின்ற ஒரு சின்ன நடிகன் என்கின்ற ஒற்றை அடையாளத்தோடு தான் இன்று நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த காஸ்டிங் டைரக்டர் என்பது மிக எளிமையாக கையாளப்பட்டது. நான் வரும்பொழுது சினிமாவில் டைரக்டரும் அசோசியேட் டைரக்டரும் உட்காந்து நட்சத்திரங்களை ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவார், டைரக்டர் டிசைட் பண்ணுவார். மற்றவங்களெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் இவங்களை போடலாம், இவங்கள போடலாம், இவங்கள போடலான்னு. அப்போல்லாம் எங்களுக்கு என்ன, நாங்கள் ஃபோட்டோ பின்னால் அட்ரஸ் எழுதி, ஃபோனு கூட கிடையாது அப்போ, வெறும் அட்ரஸை கொடுத்துட்டு வந்துடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் தான் அப்போ. அதில் யாராவது தேடி கண்டுபிடிச்சாதால் உண்டு. ஆனால் இன்றைக்கு சினிமாவினுடைய வீச்சும் சினிமாவுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒவ்வொரு துறையையும் வேறு ஒரு ஆழமான கடமைக்கு ஒவ்வொருவரையும் தள்ளி நிறுத்தி இருக்கிறது. நான் 4 நேரடி ஆங்கில படத்தில் நடித்திருக்கிறேன். 2 ஐரோப்பிய படங்கள், 2 ஹாலிவுட் படங்கள், 4 இந்திய அமெரிக்க படங்களில் நடித்திருக்கின்றேன். பல அல்லது சிலதை விட மிக அதிகமான ஹிந்தி படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு தென்னிந்திய எல்லா மொழிகளிலும் நடித்திருக்கின்றேன். எனக்கு அந்த ஆங்கில படங்களில் இருந்தும் இன்று ஹிந்தி படங்களிலிருந்தும் முதல் அழைப்பு வருவது தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து அல்ல, இயக்குனரிடம் இருந்து அல்ல, காஸ்டிங் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் என்ற ஃபோன் பண்ணார். அந்த காஸ்டிங் டைரக்டருடைய, நான் தயவு செய்து நான் கோர்வையா பேச நான் டிசைன் பண்ணிட்டு வரல. ஏன் ஒரு காஸ்டிங் டைரக்டர் மிக முக்கியமானவனாக இயக்குனரை விட அதிகமாக பார்க்கப்படுகிறான் அந்த சீராக அமைக்கப்பட்ட ஒரு திரைப்பட துறையில் என்றால், அவன்தான் முதலில் ஒரு படத்தினுடைய முழு திரைக்கதை வசனத்தையும் அவன்தான் படிக்கின்றான். ஒரு கதையின் ஓட்டம், ஒரு கதையின் எண்ணோட்டம், ஒரு கதையின் வீச்சு, ஒரு கதையின் உணர்வுகள் எப்படி ஓடி முடிகிறது என்பதை முதலில் காஸ்டிங் டைரக்டர் தான் படிக்கிறார். அதில் நடிக்கின்ற முக்கியமான கதாநாயகன் உட்பட, அங்க ஹாலிவுட்ல, இப்போ ஹிந்தியில கூட முக்கியமான கதாபாத்திரம், 100 கோடி பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, 200 கோடி பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கதைக்கு, இந்த ஒரு கதாபாத்திரத்திற்கு, இந்த ஒரு மைய கதாபாத்திரத்திற்கு இன்னின்ன குணாதிசயங்கள் உள்ள இந்த நடிகர்கள் நடிக்கலாம் என்று அவர்கள்தான் ஆலோசனை கூறுவார்கள். முதலில் நாம் திரைக்கதை வசனம் எழுதுவதிலே நம்பிக்கை கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நாம் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உரிமைகளை பட்டியலிடுவதை விட நம்முடைய கடமைகளை தேடி தேடி பட்டியலிடுவதுதான் மிக மிக முக்கியம். உங்கள் கடமைதான் கடைசி வரை உங்களை கை கொடுக்கும். தயவு செய்து சொல்லுகின்றேன், பம்பாயில் ஹிந்தி படங்களில் எப்படி ஒரு காஸ்டிங் டைரக்டர் செயல்படுகிறார், அது செயல்படுவதற்கு முன் அவருக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, என்ன வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முடிக்க சொல்றியா இல்லையா?
ஆக இந்த காஸ்டிங் டைரக்டர் வந்து அவர் தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒரு நடிகர்களுடைய ஒரு அந்த ஒரு வலையை பின்னுகிறார் என்றால் அவர் எவ்வளவு நடிப்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும், எப்படி திறன்களை பட்டியலிட்டு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு தெரிந்தவர் இவரை போட்டுக் கொள்ளுங்கள் என்பது அல்ல. காஸ்டிங் டைரக்டர் காஸ்டிங் சரியா நீங்க வந்து ஒரு படத்துல காஸ்டிங் பண்ணீங்கன்னா அந்த படம் 50% அது ஏற்கனவே டைரக்டர் சொன்னார், 50% சரி. மிகச்சிறந்த உதாரணம் அதற்கு தேவர் மகன். நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லல. அதுல காஸ்டிங் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச காக்கா ராதாகிருஷ்ணனை வந்து ஒருத்தர் காஸ்டிங் பண்றாருன்னா அது எப்படி யாருக்கு தோணி இருக்கும், அது யார் பண்ணாங்கன்றது அப்புறம். அந்த காஸ்டிங் ஏன் அவ்வளவு முக்கியம் என்று சொல்கின்றேன். மறந்து போன வரலாற்றில் பல பக்கங்களை எடுத்துக்கொண்ட மறந்து போன ஒரு நடிகனை இல்லை அவன் வீரியம் இன்னும் குறைந்து போகவில்லை என்று மீட்டு கொண்டு வந்ததுதான் அந்த காஸ்டிங் டைரக்டருடைய வேலை. தயவு செய்து இந்த 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 ஒரு இந்த ஒரு பொறுப்பை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு இயக்குனருக்கு இணையான நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை சார்ந்திருக்கின்ற ஒரு நடிகரை அவருடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவது வேறு, அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேனேஜராகவோ இல்லை ஆலோசகராக இருப்பது வேறு, காஸ்டிங் டைரக்டர் என்பது வேறு. நான் இன்று பார்க்கிறேன் வாட்ஸ்அப்பில் காலங்காத்தால வந்த உடனே 100 இது வருது. A movie made in 25 days at Ooty, wanted 25 to 30, 25 to the அப்புறம் குழந்தைகள். எப்படி எப்படி நாம் ஒரு தொழிற்தன்மையை இந்த சினிமாவிற்கு கொண்டு வந்தால் ஒழிய நம்முடைய பிரச்சனை தீராது. அதையெல்லாம் மறைத்து விட்டு நாம் பகட்டாக பேடைகளில் பேசிக் கொண்டிருப்போமே தவிர ஒரு தொழிற்தன்மை வராத வரையில் நாம் எல்லாருமே சேர்ந்து உருப்பட முடியாது. புதுமுகங்கள் வரட்டும். நானும் அர்ச்சனாவும் வரும்போது புதுமுகங்கள் தான், ரஜினிகாந்த் சார் வரும்போதும் புதுமுகங்கள் தான். ஆனால் அவர்களுக்கு என்ன திறன் தேவைப்படுகிறது? எனக்கு திறமையில் நம்பிக்கையே கிடையாது. இன்றும் என்னுடைய 35 ஆண்டு கால பேட்டிகளில் நான் திறமையுள்ள நடிகன் என்று நான் என்னை பறைசாற்றிக் கொண்டதை அல்ல. நான் வெல் இன்ஃபார்ம்ட் ஆக்டர். என்னுடைய தொழிலை பற்றி விஞ்ஞான ரீதியாக அறிவு ரீதியாக என்னுடைய தொழிலை பற்றி எனக்கு தெரியும், அவ்வளவுதான். டேலண்ட் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய டேலண்டை நான் எப்படி மதிப்பிடுவது? யார் மதிப்பிடுவது? நீங்கள் பாராபட்சம் இல்லாமல் நீங்களே உங்களை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். சரி, ரொம்ப அமைதியா இருக்கு, அது பயமா இருக்கு. ஆக இன்று தமிழ் சினிமாவுக்கு இருக்கு. நான் ஒரு நாடோடியை போல தலைவனாக அல்ல, ஒரு நாடோடியை போல நான் இங்கு அங்கு அந்த மொழி படம், இந்த மொழி படம், இந்த மொழி படம், அந்த மொழி படம் என்று தெரிந்து கொண்டே இருக்கின்றேன். மற்ற எல்லா மொழி படங்களை விட மிக மிக குழப்பமான நிலையில் நாம் இருக்கின்றோம். நான் அரசியல் பேச வரவில்லை. நான் அதில் சம்பந்தப்பட்டவன். நான் சார்ந்திருக்கின்ற அந்த திரைப்பட துறையை பற்றி நான் அக்கறை கொள்கின்றேன் என்கின்ற காரணத்தை நான் சொல்கின்றேன். மிகவும் தாழ்ந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். நாம் தான் அதை சரி செய்ய வேண்டும். வேறு எவரும் வெளியில் இருந்து வந்து சரி செய்ய முடியாது. ஆக இந்த காஸ்டிங் டைரக்டர் அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு நீங்க வந்து பாம்பேல எப்படி பண்றாங்க, ஹாலிவுட்ல எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை கொண்டு வரணும். உங்களுடைய உரிமை மீது, உங்களுடைய கடமை மீது உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது, இல்லை சார் நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் வந்து ஃபுல் கதையை தெரிஞ்சுக்காம நான் யாரையும் காஸ்டிங் பண்ண மாட்டேன் என்று சொல்ற அளவுக்கு நாம் உங்களே இல்லை, இந்த துறையை நாம் சீரமைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஃபேர் கேம்னு ஒரு படம் பண்ணேன். டாக்லிமேன் ஒரு டைரக்டர் 4 செகண்ட் அவங்க சொன்னது 1 நிமிஷத்துக்கு வரும்னு. ஆனால் படத்தில் அது 4 செகண்ட் தான் வந்துச்சு. அதுக்கு எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட், அதுக்கு என்னுடைய கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு என்கிட்ட கேரக்டர் என்னுடைய அந்த காஸ்டிங் டைரக்டர் வந்து என்கிட்ட 1 மணி நேரம் ஃபோனில் பேசுறாரு. ஏன்? எதுக்காக?
அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் முன்னேறி சென்றிருக்கிறார்கள் என்றால், எனக்கு திடீர்னு ஒரு நாள் தான் ஷூட்டிங்கு, ஒரு நாள் காஸ்டியூமுக்கு, ஒரு நாள் காஸ்டியூம் அண்ட் ரீடிங்க்கு ஃபுல் ஸ்கிரிப்டை, அந்த 4 செகண்ட் ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து ஒரு 4 தடவை படிக்கணும். படித்து முடிச்சுட்டு போகும்போது, சார் கேன் யூ ப்ளீஸ் சைன் ஹியர்? எஸ். என்னது இதுன்னு கேட்டேன். $80 ஃபார் யூ. $80 நான் கேட்டேன், எதுக்கு? அங்கே வந்து பெர் டிஎம்னு ஒன்று உண்டு. நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சால் பெர் டிஎம், அதாவது நீங்கள் பிஸ்லரி பாட்டில் வாங்குறதுக்கு, வேறு ஏதாவது வாங்குறதுக்கு வந்து பெர் டிஎம், அது பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் சின்ன நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு $40 கையில் கொடுத்துருவாங்க. இது $80 நோ ஆல்ரெடி ஐ ரிசீவ்ட் அப்படின்னேன். இல்லை, நோ, திஸ் இஸ் ஃபார் யுவர் பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் அப்படின்னும். நான் நகல்னேன். இல்லை, அதில் என்னென்னு அவன் சொல்கிறான், அதில் ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு ஷாட், ஒரே ஒரு துண்டு காட்சி, நான் அந்த கதாநாயகியிடம் நான் கை குலுக்க வேண்டிய ஒரு ஷாட் இருக்கிறது. அப்படி பண்ணும் பொழுது என்னுடைய நகம் அவங்கள வந்து கீறிடக்கூடாது என்பதற்காக எனக்கு $80 கொடுத்து நான் வந்து அது நகத்தை வெட்டிக்கிட்டு போய் வந்தேன். இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்கு கிடையாது. ஹாலிவுட் மாதிரி நம்ம படம் எடுக்கிறோம்னு சொல்றோம். ஆனா ஹாலிவுட் மாதிரி நானும் ராணி சுதா, சாரி அர்ச்சனா, எனக்கு நீ ராணி சுதா தான், அர்ச்சனாவும் லீ ஸ்ட்ராஸ்பர்க்னு ஒரு ஆளை பின்னால பைத்தியமா தெரிஞ்சோம். அவன் ஆணழகம் கிடையாது, அவன் நடிகை கிடையாது, உச்ச நட்சத்திரம் கிடையாது. அவன் நடிகைகளை பயிற்றுவிக்கின்ற ஒரு ஆசிரியர் லீ ஸ்ட்ராஸ்பர்க். அவருடைய மாணவர் வந்து எங்களுக்கு ஒரு நாள் ஒர்க் ஷாப் நடத்தினார், அது வேற விஷயம். ஆக நாம் எல்லாரும் சேர்ந்து, தயவு செய்து நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து இப்பொழுது இருக்கின்ற தமிழ் சினிமாவுக்கு தேவை மிக 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 முக்கியமானது 2 தான். நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், அரசியல் பேசவில்லை, தலைவனாக அல்ல, உங்களை பற்றி என்னை பற்றி அக்கறை கொள்கின்றவனாக சொல்லுகின்றேன். 2 மிக 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 முக்கியமான விஷயம். ஒன்று, அவர் எஃபிஷியன்சி. அது எந்த துறையாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், இயக்குதலாக இருக்கட்டும், கேட்டரிங் கொடுப்பவராக இருக்கட்டும், உதவி இயக்குநராக இருக்கட்டும், ஆடை அமைப்பாளராக இருக்கட்டும், ஒப்பனையாளராக இருக்கட்டும், நமக்கு இப்பொழுது மிக மிக அவசியம் அவர் எஃபிஷியன்சி டு த டாஸ்க் கிவன். இன்றைக்கு ஏன் வந்து சினிமா வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் எல்லா சின்ன படங்களா இருக்கட்டும், பெரிய படங்களா இருக்கட்டும், ஒரு பட்ஜெட் வீங்கி போயிருக்கு. இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த புதிய இயக்குனர்கள் சொல்லுகிறார்கள், ஏன்பா இவ்வளவு நேரம் சார், இப்பதான் ஃபில்ம் இல்லையா சார், ஃபில்மோட காசு ஒரு அடிக்கு வந்து $13.80 அப்போ. ஆனால் அது இல்லைன்றதுக்காக நீங்க மனித நேரத்தை கணக்கில் கொள்ள வேண்டாமோ? நான் ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி நான் காஸ்டிங் டைரக்டருக்கு நான் சொல்லுவது அது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயம் இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நடிகர் அல்லது ஒரு நடிகை எவ்வளவு குறைந்த நேரத்தில் எவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் முதலில் பரீட்சித்து பார்க்க வேண்டும், எங்களிடம் கொண்டு வருவதற்கு முன். தயவு செய்து நன்றி. ஆக நான் சொல்லுகின்றேன், இந்த அமைப்பு வருவது நல்லது. தயவு செய்து நான் இந்த எஃபிஷியன்சி தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஏன்னா அந்த காலகட்டம்லாம் போயாச்சு. நாங்கள் வந்து தெருவான்னு போய் அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ எங்களுக்கு வந்து சான்ஸ் தேடுற வழக்கம் என்ன, ஒரு ஆல்பம் இருக்கும். அந்த ஆல்பத்து பின்னால ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாலும் நாசர் இது அட்ரஸ் பண்ண, செங்கல்பட்டுன்னு கூப்பிட்டா செங்கல்பட்டுன்னு போட்டா கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டால ஃப்ரெண்டு நேம் போட்டு ஒவ்வொரு ஆபீஸா கொடுத்துட்டு வருவோம். 5 மணிக்கு செங்கல்பட்டுல இருந்து ஏன்னா 6:30 மணிக்கு மாம்பழத்துல வரும். அங்கிருந்து அப்படியே வந்து வாரண்ட் ரோடு நடந்து போவோம். அப்பெல்லாம் மெட்ராஸ் வந்து நடக்கிற தூரம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் வந்து நடக்கவே முடியல.
அங்கேருந்து வாரன் பிறகு 7 மணிக்கு சார் கிளம்புவார், பாலச்சந்தர் சார். அப்படியே நின்னா அவர் யாரையாவது கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடுவார்ன்ற ஒரு ஐதீகம். நாங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்போம். அங்கிருந்து அப்படியே வந்து எல்லைமன் காலனிக்கு வருவோம். பாரதராஜா ஆஃபீஸ் அங்கே இருக்குன்னுவாங்க, அப்படி வருவோம் அதே ஆல்பத்தோட நின்றுக்கிட்டு. இதுதான் அப்பொழுது ஒரு நடிகர்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அப்படித்தான் எங்களுக்கு இருந்தது. இன்று வசதிகள் பெருகிவிட்டன. இந்த திறமைகள் பட்டியலிடப்பட வேண்டும். அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய பயிற்சி முறை என்ன, அவர்கள் நடிப்பு சம்பந்தமாக எந்த துறையில் வர நினைக்கிறார்களோ அதை பற்றிய அடிப்படை ஒரு பயிற்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் கட்டாயமாக்க வேண்டும். தயவு செய்து நன்றி. இணைவோம், ஒன்று சேர்வோம். நாம் இருவரும் சேர்ந்து சுகமான சினிமா செய்கின்ற ஒரு சூழலை வகுத்துக் கொள்வோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. போடுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். மேடையில் இருக்கிற எங்களுடைய திரையுலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இது ரொம்ப லேட்டாக இது ஆரம்பிக்கிறாங்க. இது மனோஜ் கிருஷ்ணா அவர்கள் வந்து சொன்னபோது, ஒரு திரைப்படம் அது சரியான காஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அது 50% சக்சஸ் லைனுக்குள்ள நுழைஞ்சிரும். ஸோ என்னுடைய திரைப்படங்கள், நான் என்னுடைய மைனா ஆகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஹிந்தி ஃபில்ம் ஆகட்டும், மேக்ஸிமம் நான் நியூ ஃபேஸஸ் வச்சு போகிறதுனால இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல பழக்கத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய முதல் திரைப்படத்தில் ஷிபு அவர்கள் கும்கி வரைக்கும் எனக்கு செய்து கொடுத்தார். அதே மாதிரி கயல் அந்த ஆனந்தி அவங்க, பிரகாஷ் அவங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்போ ஹிந்தி ஃபிலிம் பண்ணுறப்ப நான் அங்கே கற்றுக்கிட்டது என்னென்னா, த பெஸ்ட் ஏஜென்சிஸ், அதாவது முதல் அவங்க அந்த ஒரு கார்பரேட் சிஇஓ, ஒரு கம்பெனி ப்ரொடியூசர்ஸோ முதல்ல ஒரு கதையை நான் சொல்லி முடித்த பிறகு என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டைரக்டர்ஸ். அந்த முக்கியத்துவம் அங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த கதாபாத்திரம். அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு படத்தில் வந்து கலெக்டர் கேரக்டர்லேருந்து, பியோன்லேருந்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து, இப்படி எல்லாமே கடைக்கோடி வரைக்கும் அது அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி முன்னாடி நம்ம போய் உக்காந்தோம்னா அவங்க 10 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்துச்சு. இந்த நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சுட்டு தேடுறது, ஒருத்தராக ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குற அந்த வேலையெல்லாம் கிடையாது. அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி இங்கே நான் பார்த்த ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, என்னோட கொக்கி திரைப்படம் 2006 நான் எடுக்கிறப்ப என்கிட்ட கொண்டு வந்த ஃபோட்டோஸ்லாம் 2012 நான் எடுக்கிறப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த தவறை செஞ்சிடாதீங்க. முதல்ல ஃபில்டரே பண்ணுங்க. நீங்கள் இவங்க இன்னைக்கு இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிறாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம பாட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இது இத்தனை நாள் ஆரம்பிக்கப்படாமல் இருந்துச்சு. காஸ்டிங்கிறது ஒரு ஃபிலிமோட ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. என்னதான் நம்ம பணம் வைத்து இருக்கலாம், கேமரா இருக்கலாம், எல்லா டெக்னீஷியனும் இருக்கலாம், ஆனால் பிம்பமாக வரப்போகிறவங்க இந்த கதாபாத்திரத்துக்கு சரியான ஆட்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது வந்து இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் டீம் தான். இந்த டீம் ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப ஃபில்டர் பண்ணி, அதே மாதிரி அங்கே நான் பாம்பேயில் பார்த்தது என்னன்னா, இப்போ இந்த ஏஜென்சியால் இந்த கேரக்டரை வந்து அவங்களால எனக்கு கொடுக்க முடியலன்னா உடனே தே ஆர் ஹேவிங் எ ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ். அடுத்த ஏஜென்சியோட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. உடனே அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றார், ஃபோட்டோஸ் காட்டுறார். ஸோ இப்படி நீங்கள் எல்லாருமே இதுக்குள்ளே அந்த ஒற்றுமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக பெரிய பெரிய கலைஞர்களை
நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி மூன்றாவதாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும். அது ரொம்ப மெயின். சும்மா ஒருத்தர் அழகாக இருக்காரு, பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு, இல்லைன்னா அவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஃபேராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அது ஆர்டிஸ்ட் கிடையாது. நீங்கள் அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஆடிஷன் நீங்கள் எடுத்து வித் மேக்கப், வித்தவுட் மேக்கப்பு, நாங்கள் ஒரு முறையும் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர மேக்கப்பு அப்படி போட்டு அழகான லைட்டிங்லாம் பண்ணி ஏமாற்றி ஒரு ஃபோட்டோ வந்துடும். நாங்கள் அதை நம்பிட்டு பெரிய ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் ரெடி பண்ணால் அது வேற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வித் மேக்கப், வித்தவுட் மேக்கப் ரெண்டுமே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து லைன் அப் பண்ணுங்க. இது ஒரு பெரிய, அதாவது நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், ரொம்ப லேட் இது. எனிவே இதை ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய கலைஞர்கள் இதன் மூலமாக வர முடியும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃப்டையும் கொண்டு வாங்க. டான்ஸு, ஃபைட்டு, இதுக்கான அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஆடிஷன்ஸ் அனுப்புங்க. எனவே மீண்டும் ஒரு நல்ல ஒரு 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 அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நல்லா அழகாக ஒற்றுமையாக பண்ணுங்கள். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பல பேர் பேசியிருக்காங்க, எனக்கு அப்புறமும் பேசுகிறவங்க எல்லாருமே இதே தான் சொல்லுவாங்க. காஸ்டிங் அண்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பில்லர். இது இல்லாமல் எந்த முயற்சி இருந்தாலும் சரி ஓரளவுக்கு தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியும். இன்னைக்கு இந்த அசோசியேஷனுக்கு முன்னாடியும் இருக்கிற பல பேரை வந்து நான் என்னுடைய கரியர் ஆரம்பத்திலிருந்து தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அது ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், லான்ச் ரிலீஸ் எதுவாக இருந்தாலும், அன்னைக்கு நம்ம கண்ணில் படாத அந்த வாரியர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உழைக்கிற அவங்க எல்லாருமே இன்னைக்கு நடக்கிற இந்த விழாவினுடைய ஹீரோஸ். எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி எப்போவும் நடக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் புதுசாக ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் நடக்கும், நல்லது கெட்டது, தவறுகள், எதிர்ப்புகள் எல்லாமே. ஆனால் எல்லாமே கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் ப்ரோக்ரெஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நல்ல பாசிட்டிவாக இருந்து ஒரு ஒற்றுமையோடு இருந்து இந்த அசோசியேஷன் கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினிமா, டெலிவிஷன் எதுவாக இருந்தாலும் நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. டெக்னாலஜி வைஸ் நம்ம அந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிற விதங்கள், கதைகள் வந்து சொல்லப்படுற விதங்கள் எல்லாமே. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு எம்பையராக நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான சில அணிகள் வேணும். கிட்டத்தட்ட எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. வெயிட்டிங்கில் இருந்தது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு எண்ணம் தோணின பிறகு இது முன்னுக்கு கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு உருவம் கொடுத்து இன்னும் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கான இந்த அசோசியேஷனில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகள், அதாவது ஒவ்வொரு மைல்ஸ்கெல்லாம் அவங்க தாண்டி போகும்போது மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி நிற்கிறவங்க
மேடை மேலே மறுபடியும் மெயின் ஹீரோ தான் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றி. South Indian Film Directors, Casting Directors and Celebrity Managers Association-க்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். காஸ்டிங் டைரக்ஷன் அப்படின்னா அது ஒரு 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 பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். அது ஏன்னா எல்லா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு காஸ்டிங் டைரக்டர் இல்லாத ஒரு படமே இருக்காது. பாம்பேலையும் காஸ்டிங் டைரக்டர் இல்லாத, அந்த டைட்டில் கார்டு இல்லாத படமே இருக்காது. நம்ம ஊரில் மட்டும்தான், சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இந்த குறை அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ திரும்ப ரொம்ப ஹியூஜ் ஃபிலிம்ஸ், பெரிய படங்கள் வர்றதால அந்த படங்களுக்கு, குறிப்பாக அந்த படங்களில் மட்டும்தான் அந்த காஸ்டிங் டைரக்டர்ஸோடைய அந்த அந்த டைட்டிலுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா படங்களும் பிரம்மாண்டமான படங்கள் வர முடியாது. சில நல்ல படங்கள், மூன்றாம் பிறை மாதிரி, சில அவதாரம் மாதிரி, இப்படி எவ்வளவோ நல்ல அழகான படங்கள் இருக்கு. அதில் இன்னும் பெரிய முக்கியத்துவம் இருக்கணும். இந்த காஸ்டிங் டைரக்ஷனுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு எளிமையாக ஒரு 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்த புதுசில் சினிமா ஆரம்பித்ததில் இருந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மேனேஜருங்கிறது உருவாக்கப்பட்டிருக்காரு. அவங்க என்னன்னா, நாங்கள் வந்த காலத்தில் கூட அவர் ஒரு ப்ரொடியூசரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரொடியூசருங்கிறவர் வந்து நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஒரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ ஷூட்டிங் நடந்தால் அந்த 20 நாளில் ஏதோ ஒரு தடவை அவர் எட்டி பார்ப்பார். ஆனால் அந்த மேனேஜருங்கிறவர் எப்படி இருப்பாருன்னா, அந்த யூனிட்டுக்கு ஒரு அண்ணா மாதிரி, ஒரு பெரியப்பா மாதிரி, ஒரு சித்தப்பா மாதிரி, ஒரு தாய்மாமா மாதிரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அவரை பார்த்தாலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். அப்படி ஒரு மேனேஜர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க மேனேஜர். அவங்க கூட குறிப்பிட்ட அந்த படங்கள், அந்த படத்தில் நடிக்கிறப்ப மட்டும்தான் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்து மேனேஜர்ஸ், செலிப்ரிட்டி மேனேஜர்ஸ், இவங்க கூட எல்லா காலகட்டங்கள்லேயும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, இவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத ரொம்ப ரொம்ப பர்சனலான எல்லா விஷயங்களும், சினிமாவிலையும் தனிப்பட்ட முறையிலையும் ஷேர் பண்ணிக்காத விஷயங்கள் பூரா இந்த மேனேஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய படங்கள்லேயும் சரி, இப்போ இந்த காலத்து படங்கள்லேயும் சரி. இதே மாதிரி தான் ஒரு காஸ்டிங் டைரக்ஷன். இப்போ இந்த காஸ்டிங் டைரக்ஷன்ங்கிறது ஒரு சீதையா, ஒரு ராமாயணம் பண்ணுறோம், சீதையாக நடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த முக அமைப்போட ஒரு சீதையாக நடிக்கணும்னா அவங்கள சீதையாக நடிக்க வைக்கலாம். அதில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி, ஒரு ராமர்னா அதில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளுக்கு ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். லெஜண்ட், ஒரு கிரேட் ஆக்டர் நம்பியார் சார் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு சிம்ம சொப்னமாக, எவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக இருந்திருக்காரு. 100 படங்களில் அவர் நடித்தா அதில் 95 படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல்ஸும் அவர் வில்லனாக தான் இருந்திருக்காரு. ஒரு 5% தான் அப்படி இப்படி. திடீர்னு ஒரு நாள் நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறப்ப பார்த்தேன், அவர் பாக்யராஜ் சாரோடைய ஒரு ஃப்ரேமுக்குள்ள நம்பியார் சாரும் இருக்கார். அவர் தலையில் பேன் இருக்குது. அந்த பேனை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார், தலைவாரிக்கிட்டு இருப்பார் செந்தில் சார். அதாவது இது எவ்வளவோ பெரிய விஷன் வேணும் அப்படி ஒரு ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து அவர் ஃப்ரேமுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இதுதான் காஸ்டிங் டைரக்ஷன். அவருக்குள்ள ஒரு காஸ்டிங் டைரக்டர் அப்போவே இருந்திருக்காரு.
இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷன். இது வந்து தொடங்கணும். மனோஜ் வந்து என்னை கேட்டிருந்தப்ப நான் சொன்னேன், எப்படி ஒரு டைரக்டருடைய எல்லா தாட்ஸும் ஐடியாஸும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே உள்வாங்கணும். ஸோ இஸ் இட் பாசிபிள்? அப்போ டெஃபினட்டாக ஒரு 50 பேரோ 100 பேரோ காஸ்டிங் டைரக்டர்ஸ் திரும்பி நம்ம சினிமாவுக்குள்ளே வரணும். திஸ் இஸ் மை விஷன் அப்படின்னாரு. தென் ஐ செட் ஐ ஆம் வித் யூ அண்ட் ரியலி மை பெஸ்ட் விஷஸ் டு திஸ் அசோசியேஷன். ரொம்ப பெருசாக வரணும் and all the best. It's a wonderful day here. I'm here there to support this launch. I wish this function a grand success. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். South Indian Casting Directors and Coordinators Association 1970-80s I used to see casting director சொல்லி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் 80ஸ்க்கு அப்புறம் 80s 90s பாலிவுட் ஃபிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. casting டைரக்டர் சொல்லிட்டு அது ஒரு இண்டிவிஜுவல் நேம். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டு பாலிவுட்டுக்கு அப்புறம் டாலிவுட், காலிவுட், மாலிவுட், சாண்டில்வுட் மிக்ஸ்டு டுகெதர் சவுத் இந்தியா. సౌత్ ఇండియన్ కాస్టింగ్ డైరెక్టర్స్ అసోసియేషన్కి ఇదివరకు నా పడతలో ఎంగే పాతా కూడా కాస్టింగ్ డైరెక్టర్స్ అన్న ஒரு இண்டிவிஜுவல். இப்போ ఫర్ ది ఫస్ట్ టైం ఇన్ ద వరల్డ్ ఐ థింక్ ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் ஆகி சவுத் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜஸ் காஸ்டிங் டைரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் ஐ திங்க், இஃப் ஐ ஆம் கரெக்ட், ఫస్ట్ టైం. బట్ இதில் கூட சில டைரக்டர்ஸ், சில லாங்குவேஜ் டைரக்டர்ஸு, சில ஏரியா டைரக்டர்ஸு అండ్ அவங்க లిస్ట్లో ఇరుకే. సో టోటலாக 4 లాంగ్వేజెస్లో இருக்க கேஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கணும். வெப்சைட் டெய்லி பார்த்துக்கணும். யார் எந்த ப்ரொடியூசருக்கு, எந்த டைரக்டருக்கு எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேணும், அந்த ஏஜி கேரக்டரு, வெதர் ఈజ్ ఏ గుడ్ పర్ఫార్మర్ ఆర్ నాట్, இதெல்லாம் அந்தந்த ஏரியாவில் கேஸ்டிங் டைரக்டர்ஸ் டெஃபினட்டாக நல்லா தெரியும். ஸோ அந்த 4 లాంగ్వేజ్లో கேஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இதில் இன்வால்வ் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும். இது கோஆர்டினேஷன் பிட்வீன் ப்ரொடியூசர் ஃபார் ரெம்யூனரேஷன், டைரக்டர் ஃபார் கேஸ்டிங். ஸோ இது ரொம்ப டஃப் ஜாப். கேஸ்டிங் டைரக்டர் அசோசியேஷன்னா ஆர்டினரி மேட்ரு இல்லை. இட் ఈజ్ திஸ் அசோசியேஷன் இஸ் bridge in between producer and director and artist. సో ఇది జెన్యునా இந்த அசோசியேஷனும் அந்தந்த லாங்குவேஜில் இது பண்ணிவிட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி கரெக்டாக ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு கன்வே பண்ணி கம்யூனிகேட் பண்ணி ரெம்யூனரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசி அண்ட் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அசோசியேஷன் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் வந்ததுக்காக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கூட பர் பிக்சர் ஒரு கான்ட்ராக்ட், எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம் சொல்லிட்டு பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் திஸ் ஆர்கனைசேஷன் பிரசிடெண்ட் மனோஜ் கிருஷ்ணா, வைஸ் பிரசிடெண்ட் அருணாச்சலம் சார், நெல்லை சுந்தரராஜன் சார். నల్లయ్య సుందరరాజన్ సార్ అన్న మై ఫస్ట్ తమిళ్ పిక్చర్ ప్రొడక్షన్ నుంచి அவர் எனக்கு పిఆర్ఓ. సో ఐ విష్ దిస్ అసోసియేషన్ ఆల్ ది మెంబర్స్ a grand success. Thank you. I have no words to say. I can only say thank you very much. And இப்போ இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. தமிழ் வாயில் வரமாட்டேங்க சார், இவ்வளோ சுத்தமாக பேசுனதுக்கு அப்புறம். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் இன் சென்னை. ஐ grown up in சென்னை. முதல்ல என்னை வந்து ஸ்டேஜில் எடுத்துட்டு வந்தவரே எங்கள் தாத்தா தங்கவேல் சார்னா, தாத்தானா என்னோட பாட்டியோட யங்கர் பிரதர்.
ஸோ ஸ்கூல் டயத்துலேருந்து அப்போ என்னை வந்து ஸ்டேஜில் ப்ளேக்காக கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு பாம்பேயில் நான் வந்து பார்ட் ஆஃப் பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நான் ஃபில்ம் மேக்கர். நான் வந்து அங்கே சில பல மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணியிருக்கேன். ஐ எம் இன்ஃபேக்ட் பிரசாத் லாவோட பிஸ்னஸ் பாம்பேயில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சாரி. அதுக்கப்புறம் I have quit everything and I've started off getting very serious about being in the film industry. I have a script which is in Bombay, which is signed off by a very big actor, and it may start very soon. Anna, Manoj, when I met him, he said that, what are you doing in Bombay? Why don't you try your acting? I said, I don't want to act in Bombay because this industry over here is more welcoming, and like many people have told you that Bombay is very professional. Yes, they are very professional for that matter, and they really know, they really work meticulously. But you know something, to be very honest, I've been there for so many years. The soul which Chennai has, it's missing everywhere. I have traveled almost everywhere. The soul is what it is. It brings me back over here. I've grown up in Anna Nagar. I've grown up in Chennai. And I see myself, if at all I have to act, I see myself only doing Tamil movies. Maybe in future, after doing this, I may do Hindi films. I've done a lot of Hindi theatre. But right now, if you ask me, this is where I want to be. And this all depends on you guys. You guys have to give me a chance. Unless until you give me that opportunity, I mean, I'll be nowhere. If I'm standing here today, and it's my greatest opportunity and my luck that I have all these casting directors standing right here in front of me. Otherwise, I would have been going like the way Nasir sir has said, with my photographs to all of them, saying that I have to act. But this is something really wonderful. And thank you very much. It's an emotional moment for me. Thank you. Yeah.